சின்ன சேனலு, எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. கடாயை காஞ்சிச்சு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா தான் செய்யறேன், அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செய்யுங்க. நீங்க எவ்வளவு பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க மசாலா எல்லாம். கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியே ஊத்துறோம். நம்ம பாஸ்தா வேக வச்சத அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையே ஊத்துக்கலாம். நம்ம ஊத்திட்டு கொஞ்சோண்டு மசாலா மேஜிக் மேகி மசாலா போடலாம். கொஞ்சோண்டு புளிப்புக்கு கொஞ்சம் லைட்டா தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாஸ்தா வேக வச்ச பாஸ்தாவை போட்டுக்கணும். கோதுமை மாவு பாஸ்தா கொஞ்சம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது நல்லா கலரிட்டு கொஞ்சோண்டு சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி கொஞ்சம்